மிக பெரும் கப்பலுக்கு நங்கூரமே ஆதாரமாகும். நம்மளுடைய கடலில் மிகப்பெரிய கப்பல் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நங்கூரன்ற ஒரு சின்ன விஷயம் எப்படி ஆதாரமாக இருக்கோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு லெசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேல்ஸ் ஜேர்னியில் டைரக்ட் செல்லிங் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ப்ராடக்ட் ஆர் கஸ்டமர்ஸ் ரெண்டு பேரில் எதை ஹேண்டில் பண்ணாலும், ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணுற ஒரு ரீட்டெயிலராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பீப்புளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு லீடராக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஒரு விஷயம் த வெரி பிக்கஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாணின்னு சொல்லலாம். ஓகே, நங்கூரன்னு சொல்லலாம். அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டியர் லீடர்ஸ், வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்மளுடைய இந்த ஒரு கம்யூனிட்டி எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கும் பொதுவான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்குமான ஒரு கம்யூனிட்டின்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டைரக்ட் செல்லிங்கில் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக அதில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்கில்ஸை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்யூனிட்டியில். ஸோ அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கில் என்ன அப்படின்னா, நிறைய நம்ம பார்த்துருக்கலாம். இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கு, ஸோ சேல்ஸ் க்ளோசிங்கு, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். இந்த டோட்டலாக அதுக்கப்புறம் லீடர்ஷிப்பு, டீம் ஹேண்ட்லிங்கு, டீம் டூப்ளிகேஷன், ரிட்டென்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது டியர் லீடர்ஸ். இந்த எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நங்கூரம் இருக்கிறதுலையே சேல்ஸ் அண்டு பிஸ்னஸ் அண்ட் லீடர்ஷிப்பில் மிகப்பெரிய ஒரு கலை என்ன அப்படின்னா, ஓகே, ஃபாலோ அப் அப்படின்ற ஒரு கலை. ஃபாலோ அப் அப்படின்னா பொதுவாக நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லை சம்திங் ஒரு இன்விடேஷன் கூப்பிட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி அவங்கள ரிமைண்டர் கொடுக்குறது, அந்த மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல்டில் போய் அல்லது நீங்கள் கால் மூலமாக அல்லது ஆன்லைன் மூலமாக ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறதுலேருந்து அப் டு உங்கள் லைஃப்பில் அந்த குறிப்பிட்ட ஒரு பர்சன் ஓகே ஜேர்னி பண்ணுற வரைக்கும் நிறைய வேலைகள் நம்ம பண்ணணும். இன்ஃபேக்ட் டியர் லீடர்ஸ், இந்த ஒரு ஃபாலோ அப்புன்ற ஒரு லெசன் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோ பெரிய லெசன் இந்த ஃபாலோ அப்பு. ஸோ இது இன்ஃபேக்ட் நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் டீப் லெவல் ட்ரைனிங் எடுக்கிறப்ப, இதை பற்றி நம்ம நிறைய அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப இது எவ்வளோ பெரிய லெசன் அப்படின்றத நிறைய லீடர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய வந்துட்டு புரிஞ்சிருக்காங்க. இது வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு கால் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுற அந்த கான்செப்ட்லாம் தாண்டி ஒரு கஸ்டமருடைய மைண்ட் செட் என்ன, அவங்களுடைய எமோஷன் என்ன, அவங்களுடைய அந்த சிச்சுவேஷன் என்ன, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை அனலைஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லது நார்மல் மெசேஜில் அல்லது காலில் எந்த ஒரு டூலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் என்ன பேசணும், எப்படி பேசணும், எந்த இடத்துல எந்த மெசேஜ் அனுப்பணும், அந்த மெசேஜ் வந்துட்டு என்ன ஒரு பர்பஸில் அனுப்பணும், அது கஸ்டமர் மைண்ட் செட்டில் என்ன மாதிரி போகுது, ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எப்போ கால் பண்ணணும் எக்ஸாக்டாக அப்படின்ற பல நுணுக்கங்கள் இருக்குது. இது கரெக்டாக இல்லாதனால தான் மற்ற நிறைய விஷயங்கள் ஒரு சிலர் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்லையோ இல்லை ப்ரெசன்டேஷன்லையோ மாஸ்டராக இருக்கலாம். ஆனால் இதில் கரெக்டாக இல்லைனா ஓகே மிகப்பெரிய லெவலில் அந்த பிஸ்னஸில் வந்துட்டு நம்ம சக்ஸஸ் பண்ண முடியலன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனிவே இதை பற்றி நம்ம நிறைய லெசன்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 12 டைப் ஆஃப் ஃபாலோ அப் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் ஃபாலோ அப் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த ஃபாலோ பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ஃபாலோ அப்பில் 12 டைப்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் நம்பர் 1 டைப் அப்படின்றது ப்ராஸ்பெக்டிங் ஃபாலோ. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கஸ்டமர்கிட்டையோ ஒரு ப்ராஸ்பெக்ட்கிட்டையோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் வாங்குறீங்களோ இல்லை அந்த ஃபீல்டு ஒர்க்கில் அல்லது டிஜிட்டலோ இல்லை இல்லை டெலிகாலிங்கோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேசின உடனே ஜஸ்ட் அவங்க ஒரு நார்மலாக நாம் யார் அவங்க யார் அப்படின்றது ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ அப்போ ப்ராஸ்பெக்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், காலைல ஒரு குட் மார்னிங், ஈவினிங் ஒரு குட் நைட்டு, இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் ஃபாலோ மூலமாக ஜஸ்ட் நார்மலாக நான் ஒரு சொல்கிற பாயிண்ட் நல்லா நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும். ஃபாலோ அப் மூலமாகவே ஒரு க்ளோசிங் எடுக்க முடியும் நம்ம. ஸோ கால் பேசி அந்த சம்திங் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்து இது எல்லாத்தையும் தாண்டி ஃபாலோ அப் மூலமாக க்ளோசிங் எடுக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல் இது கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ ஒரு ப்ராஸ்பெக்டிங் பண்ணிவிட்டு அடுத்து அவங்ககிட்ட என்ன பேசணும், ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3 என்ன, ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இதை ஒவ்வொன்றா நம்ம வீடியோஸ்லையும் பார்க்கலாம். டீப் லெவல் ட்ரைனிங்கில் நம்ம நிறைய கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இதிலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அப்போ ப்ராஸ்பெக்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபாலோ அப். ஓகே, ஸோ செகண்டு ப்ராஸ்பெக்டிங்க்கு அப்புறம் நம்ம ஒரு கேப் போட்டோ அல்லது கொஞ்ச நாள்க்குள்ளேயோ நம்ம வந்து ஒரு இன்விடேஷன் கால் பண்ணுவோம். கரெக்டாக? இன்விடேஷன் கால் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம பொதுவாக ரிமைண்டரோ இல்லை அப்பாயின்மெண்ட்டு அந்த கன்ஃபர்மேஷனுக்காகவோ கால் பண்ணுவோம். இவ்வளோ தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த இன்விடேஷனுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டெப் இருக்குது, கிட்டத்தட்ட இந்த இன்விடேஷனுக்கு அப்புறம் மட்டும் கிட்டத்தட்ட 10லேருந்து 20 ஸ்டெப் இருக்குது அந்த மீட்டிங்க்கு வர வைக்கிறதுக்கு. எங்கே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிங்கன்னா அவங்களா கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவாங்க.
ஓகே. ஸோ பேஸ்மெண்ட்டில் வேலை செய்யாமல் கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நம்ம குறை சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை இல்லையா? அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் முடிச்சதுக்கப்புறம் கிடையாது, ஸ்டார்டிங்கில் இருந்தே இருக்குது அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். அதான் இன்விடேஷன் ஃபாலோ அப் அப்படின்றது, ப்ராஸ்பெக்டிங் அண்ட் இன்விடேஷன். அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நிறைய வேலைகள் நம்ம செய்யணும். எப்போவுமே ஒரு கஸ்டமராக ஒரு ப்ராஸ்பெக்டை நம்ம போய் ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. ஓகே. மக்கள் எப்போவுமே தேடி போகிறவங்களை விட தேடி வர்றவங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் அதிகமாக கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ இது ஒரு நேச்சராக மனிதனுடைய இயல்பு. அப்போ நம்ம ஃபீல்ட் ஒர்க்கில் தேடி போகிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம், அது வேறு கான்செப்ட்டுங்க. ஓகே. நம்ம ஒரு டைம் தேடி போவோம், ஆனால் ஒரு டைம் போனதுக்கப்புறம் ரெகுலராக அவங்க நம்மளை தேடி வர வைக்கணும். அந்த கலையை கற்றுக்கணுன்னா ஃபாலோ அப் கற்றுக்கணும். ஓகே. நான் சொல்கிறது ஃபீல் குட்டான ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான, ஓகே, உங்களுக்கும் மக்களுக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஃபாலோ அப். ஓகே. அப்போ அந்த மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன், நம்ம மீட்டிங்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ அப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அப்பாயின்மெண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஃபாலோ அப். ஸோ அதுக்கடுத்து ரிமைண்டர் கொடுக்குறப்ப நம்ம டேரெக்டாக கால் பண்ணி இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது சார், வந்துருங்க சார், அவ்வளோதான் சொல்லுவோம் பொதுவாக. ஸோ ஃபாலோ அப்பில் இதுதான் நார்மலாக பண்ணிகிட்டு இருப்போம். இந்த ரிமைண்டர் கன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும், ஓகே, அந்த ஃபாலோ அப்பில் அவங்களாவே கஸ்டமராகவே எப்போ மீட்டிங் இருக்குது, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற லெவலில் கேட்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நிறைய வேலைகள் பண்ண வைக்க முடியும். ஓகே. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, பண்ணுறதுக்கும் ஈஸி. கற்றுக்காத எந்த ஒரு விஷயமும் கஷ்டமாக தான் இருக்கும், கற்றுக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸி தான். ஓகே. ஸோ அப்போ ரிமெம்பர் ஃபாலோ அப் எப்படி பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து ப்ரெசன்டேஷன். ஒரு ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, ஆக்சுவலி அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ரெசன்டேஷனுக்கு அப்புறம் கஸ்டமராக அவங்களா வந்து தேடி வந்து நம்மகிட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம நிறைய வேலைகளை வாட்ஸ்அப்பில், டெக்ஸ்ட் மெசேஜில், ஆடியோ மெசேஜஸில், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வேலையை பண்ண வேண்டியது இருக்கும் மெசேஜஸ் மூலமாக. ஓகே. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து 5th திங். அண்ட் அதுக்கடுத்தது நம்மளுடைய கம்பெனியுடைய ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷனோ அல்லது பிளான் ப்ரெசன்டேஷனோ முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ அந்த கஸ்டமர்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறதுக்கோ அல்லது நம்மளுடைய பிஸ்னஸ் பிளானை, பிஸ்னஸை கொடுக்குறதுக்கோ அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணுவோம். பொதுவாக அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது, இல்லை நிறைய அப்ஜெக்ஷன் வைக்கிறாங்க, அதை கிளியர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்க்கு அப்புறம், ஓகே, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்க்கு முன்னாடி ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் செய்யணும் ஃபாலோ அப்பில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபாலோ அப் நார்மலாக அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஒரு 5 கால் அவங்ககிட்ட நம்ம பேசுகிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அந்த கால் நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் காலே ஃபோன் எடுக்கிறதுல கட் பண்ணுறாங்க, பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே. அதுக்கு என்ன ரீசன்? நிறைய விஷயம் இருக்குது, ப்ரெசன்டேஷன்லேயும் நிறைய மேட்டர் இருக்குது. பட் ஃபாலோ அப்பில் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த கஸ்டமர் ஃபோனை கண்டிப்பாக எடுப்பார். மேக்ஸிமம் அவரே கால் பண்ண வைக்கணும். நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஃபோனையாச்சும் எடுக்கணும். இந்த ரெண்டுமே நடக்கலன்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ அப்பில் நிறைய ப்ராப்ளம் நம்ம பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்படிலாம் ப்ரெசன்டேஷனில் வச்சு செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ப்ரெசன்டேஷன் நம்மளே கொடுத்தோம்னா, நம்ம சொல்லி கொடுக்குற ஸ்டைலில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ அப்பில் தான் மெயின் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்க்கு முன்னாடி பின்னாடி என்ன பண்ணுறதை கற்றுக்கணும். 7வது ஃபாலோ அப் என்னன்னா, இந்த ஃபாலோ அப் இருக்கு இல்லையா, ப்ராஸ்பெக்டிங்லேருந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், அதுக்கப்புறம் நடக்க போகிற சேல்ஸ் க்ளோசிங், இந்த நிறைய ஃபாலோ அப்ஸ் இருக்குது. இந்த ஃபாலோ அப்லாம் எப்படி பர்ஃபெக்டாக கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோ அப் இருக்குது. ஓகே. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ எல்லா ஃபாலோ அப்ஸ் இருக்குது. ஆனால் இது கரெக்டாக நடக்குதுன்னு சொல்லி யார் ஃபாலோ பண்ணுவோம்? அப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபாலோ அப்னு சொல்லி நிறைய ஒரு என்ன சொல்ல ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இது 7th ஸ்டெப்புங்க. அண்ட் 8th ஸ்டெப் என்னன்னா, எல்லாமே முடிச்சிட்டோம், அந்த ஃபாலோ அப்லாம் முடிஞ்சுது அப்படின்னா ப்ராடக்ட்டோ அல்லது கஸ்டமர் பிஸ்னஸ்குள்ளேயே வருவார். இந்த சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃபாலோ அப்புங்க. மெயினாக நிறைய பேர் ஒரு முக்கியமான தயக்கம் எங்கே படுவாங்க அப்படின்னா, இந்த சேல்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த பணம் கேட்குறதுல, அதுக்கப்புறம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸே இருக்காது. ரொம்ப அந்த ஒரு 24 ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு நாளோ 2 நாளோ அந்த பணம் வாங்குற அந்த டைமுக்குள்ளே ஐடி போட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்குள்ளே அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரதுக்குள்ளே படபடப்பாக இருக்கும். அப்படியே அப்போ அந்த நேரத்தில் எமோஷனில் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியாமல் நிறைய என்னென்னமோ பண்ணி வர ஐடியா கெடுத்துருப்பாங்க. நிறைய நீங்கள் மேபி நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ மெயினாக இந்த ஃபாலோ அப்பில் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியம். 9th ஸ்டெப் என்னென்னா, புதுசாக வரக்கூடிய ஒரு மெம்பர், ஒரு கஸ்டமரோ அல்லது லீடரையோ எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே. இதில் மட்டுமே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸில் ஐடி க்ளோசிங் எடுக்கிறோமோ, ப்ராடக்ட்டை வைக்கிறோமோ, அந்தளவுக்கு வந்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு ப்ராப்பரான ஒரு ஃபாலோ அப் எப்படி பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் ஸோ நார்மலாக ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கே தெரியும், நம்ம ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் வாங்க, நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கேள்வியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ டைரக்ட் செல்லிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபாலோ
ஃபாலோஅப்பு. புதுசாக வர்றவங்களுக்கு ப்ராப்பரான சர்வீஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்தோம்னா தான் அவங்க நம்ம நிலச்சி நிற்பாங்க. ஸோ அவங்க மூலமாக நிறைய ரெஃபரன்ஸ் நம்ம கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நியூ மெம்பர் ஃபாலோஅப்பு. அதுக்கப்புறம் ஓகே 10th வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கஸ்டமராகவோ இப்போ எக்ஸிஸ்டிங்காக ரெகுலராக ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்க கஸ்டமர் அல்லது ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க லீடர்ஸ், இவங்களை தனிப்பட்ட முறையில் ஃபாலோ பண்ணும். இவங்களை ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மனுஷங்க இருக்காங்க. அந்த ஒவ்வொரு மனுஷங்களையும் எப்படி ஃபாலோ பண்ணுன்ற விஷயத்தை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ டைரக்ட் செல்லிங் பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிறது தான் பேசுங்க. அதுக்கு தான் ஒரு 3 to 5 years ஆகும். ஓகே, நிறைய கற்றுக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எந்தளவுக்கு குயிக்காக நம்ம பண்ணுறோமோ நம்ம வெற்றி அந்தளவுக்கு குயிக்காக இருக்கும். ஸோ அப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய கஸ்டமர் ஆர் லீடரை எந்தளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுன்ற அந்த ஸ்டெப்ஸை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை அப்படியே நம்ம டீமுக்கும் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்போ தான் அந்த டூப்ளிகேஷன் நடக்கும். பாசிவ் இன்கம்ன்ற ஒரு அந்த ஃபீலை நம்ம அனுபவிக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய இடங்களில் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட் சரியாக வாங்கலை அல்லது லீடர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம கண்டுக்காமல் விட்டுருவோம். இதை உடைக்கிறதுக்கு இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். எப்போ வேணாலும் இன்ஆக்டிவாக இருக்கவங்க ஆக்டிவ் ஆவாங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், சேல்ஸை பொறுத்த வரைக்கும், கஸ்டமர்ஸும் அதே மாதிரி தான், லீடர்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ அந்த இடத்துல ஓகே நம்ம அந்த இன்ஆக்டிவாக இருக்கவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை எப்போவுமே வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா ஓகே டெஃபினெட்லி இந்த இன்ஆக்டிவ் மெம்பர்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக்கை இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, இதை நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும். இது எல்லாமே பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். ஆனால் ரெகுலராக ஒரு ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக்கல் திங் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக டெய்லியும் பண்ண முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 12வது டோட்டலாக டே இந்த 1லேருந்து 11 வரைக்கும் பார்த்தா எல்லா மெம்பர்ஸையும், இதை தாண்டி வேறு ஏதாச்சும் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் காமனாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி காமனாகவும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு மெசேஜை நீங்கள் கொடுக்குறதாகட்டும், இல்லை காமனாக கொடுக்க வேண்டிய மெசேஜ் தனியாக போகிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காமனாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த விஷயங்களும் இதில் அடங்கும். ஸோ மொத்தத்தில் இந்த ஃபாலோப்பில் ஒரு 12 ஸ்டெப்பு இருக்குது, 12 டைப்ஸ் இருக்குது. இந்த 12 டைப்ஸில் பல ஸ்டெப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இது மட்டுமே பல மாதக்கணக்காக நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு எஜுகேஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ இதை ப்ராப்பராக நம்ம கற்றுட்டு உள்ளே நம்ம கொண்டு போய் ரெகுலராக குட்டியாக கொஞ்சமாக அப்ளை பண்ணி பழக நீங்கள் இதில் மாஸ்டர் ஆகிடுவீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் ஃபாலோ அப் கரெக்டாக தெரிஞ்ச ஒருத்தர் ஓகே க்ளோசிங்கில் மாஸ்டராக இருப்பார் எப்போவுமே. ஸோ க்ளோசிங் அப்படின்றது ஃபாலோ அப் பேஸ் பண்ணி தான் நிறைய நடக்கும். ஓகே, ஸோ அப்போ க்ளோசிங்கில் நீங்கள் ஃபாலோ அப்பில் லேகாக இருந்தீங்கன்னா மற்ற எல்லா கலையை கற்றுக்கிட்டாலும் இந்த ஒரு கலையில் நீங்கள் நங்கூற மாதிரி இது மிகப்பெரிய கப்பலையே வந்துட்டு இதுதான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் டீப்பாக கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ். இதில் இவ்வளோ வகைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சு பர்சனலாக இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எடுக்க முடியுமோ அதை பேஸ் பண்ணி இந்த 12 வகையை தனித்தனியாகவும் ஃபாலோ பண்ணுங்கள். காமன் மெசேஜ் போடுற விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ இருக்குன்னே எனக்கு தெரியாது சார் அப்படின்னா டெஃபினெட்லி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணி உங்கள் டீமுக்கும் கைட் பண்ணி அவங்களையும் ஓகே அந்த விஷயத்தை கற்றுக் கொடுங்க. ஸோ ஃபாலோப்பில் எப்போவுமே கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியோ, புஷ் பண்ணுற மாதிரியோ, சேஸ் பண்ணுற மாதிரியோ, பெக் பண்ணுற மாதிரியோ இருக்கக்கூடாது. ஃபீல் குட்டாக அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் ஆர் ஆடியோ ஸோ அல்லது நீங்கள் கால் இது பண்ணாலுமே அந்த கம்ஃபர்டபிலிட்டின்றது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஃபாலோ பண்ணுறது ஃபீல் குட்டாக இருக்கணும். ஓகே, உண்மையிலுமே இந்த விஷயத்தை நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் டெவலப் ஆகணும் அப்படின்னா ஸோ நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டியில் இதுக்கான ட்ரைனிங்ஸை ரொம்ப டீப் லெவலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ செலக்டட் மெம்பர்ஸுக்கு மட்டும் வி ஆர் கிவிங் த குவாலிட்டி ஆஃப் டைரக்ட் செல்லிங்கில் ஒரு ட்ரைனிங்கை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் நீங்கள் சம்மந்தப்பட்ட அப்கமிங்கில் ஏதாச்சும் ட்ரைனிங் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வரும். அது வேணால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கனெக்ட் பண்ணலாம். ஸோ எனிவே இந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் டீமுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ கொடுங்க, அவங்களும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பண்ணட்டும். ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே டியர் லீடர்ஸ் அண்ட் தேங்க்யூ, பை, டேக் கேர். ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் டியர் லீடர்ஸ், வணக்கம். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லையும் லைஃப்லையும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாலும், எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் என்ன ஒரு பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்டை கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? டைரக்ட் செல்லிங்குடைய த வெரி பிக்கஸ்ட் சீக்ரெட்னு சொல்லக்கூடிய ஓகே தெரியாத நபர்கிட்ட பேசி நம்பரை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு அண்ட் அதுக்கப்புறம் ஆன்லைன் அண்ட் டெலி இந்த மூணுலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ ஃபீல்டில் மெயினாக ஒரு 1000 நம்பரை எப்படி நம்ம வந்துட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு கலையும், அது கூட அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கஸ்டமர் வேணான்னு சொன்னாலும் அவங்க நம்ம வேணும்னு சொல்ல வைக்கக்கூடிய கலையும், அது கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய பேசிக்ஸான எல்லா ஸ்கில்லையும் கற்றுக்கிறதுக்கான ஒரு 1 day செமினார் நம்மளுடைய அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் கமிங் 23/3/2025 கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்னிங் 10 AM to ஈவினிங் 5 PM வரைக்கும். ஸோ இதுக்கான காஸ்ட் 499. அண்ட் யாரெல்லாம் ரியலாக நீடாக சீரியஸாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ண நினைக்கிறீங்களோ இந்த நம்பரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட்.